ஹலோ குட்டீஸ், குட் மார்னிங் குட்டீஸ். இப்போ நம்ம தமிழ் பாட்டு தான் படிக்க போகிறோம். ஓகே குட்டீஸ், எதை பற்றி படிக்க போகிறோன்னா, இங்கே என்ன இருக்குது தெரியுதா உங்களுக்கு? இது என்ன பறவை? என்ன பறவை இது? காக்கா. தெரியும் இல்லையா? காக்கா வச்சு பாட்டு வந்திருக்கு, ஒரு கதை வந்திருக்குல்ல. அதே மாதிரி நமக்கு இன்னொரு பாட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் காக்கா, இவங்க 3 பேர் வச்சு நமக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன பாட்டு அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? வாங்க. காக்கையும் கமலாவும். சொல்லுங்க. காக்கையும் கமலாவும். ஓகே, ஒரு முறை இதை பாடலாமா? கனத்த மூக்கு காக்கா கழுத்தை நீட்டு பார்க்க, இனத்தை கொஞ்சம் கூப்பிடு, இந்தா சோறு சாப்பிடு, மணி அடிக்கும் வந்திடு, மாங்காய் எனக்கு தந்திடு. என்ன சொல்லுங்க? முதல்ல கனத்த மூக்கு காக்கா. காக்காவுடைய மூக்கு எப்படி இருக்கும்? கனத்தமா, அதாவது ரொம்ப ஒரு தடிமனா இருக்கும் இல்லையா? தடிமனா ரொம்ப ஸ்ட்ராங்கான்னு சொல்றோம்ல, அதுதான் கனத்தை. அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா காக்கா வந்து எல்லாமே அதனால தான் சாப்பிடும். எல்லாமே தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்றது, யாரையாவது கொத்துறது, எல்லா ஆக்டிவிட்டீஸும் அதுக்கு அதனுடைய மூக்கால் மட்டுமே நடக்கும். ஸோ அதனால அதனுடைய மூக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்து கழுத்தை நீட்டு பார்க்க. எப்படி பார்க்கணும்? கழுத்தை வந்து நீட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இனத்தை கொஞ்சம் கூப்பிடு, இந்தா சோறு சாப்பிடு. காக்கா என்ன பண்ணும்? சாதம் சாப்பிட்றப்போ அது மட்டும் சாப்பிடாது, பக்கத்துல இருக்கிற எல்லாரையும், அதாவது அவங்க அந்த காக்காவுடைய இனத்தையே வந்து காக்கா காக்கான்னு கத்தி கத்தி கூப்பிடும். தெரியும்ல? அதான் சொல்றாங்க, கொஞ்சம் உன்னுடைய இனத்தை கொஞ்சம் கூப்பிடு, நான் சோறு வைக்க போறேன், உன் இனத்தோட வந்து நீனு சாப்பிடு, அவங்களை கூட்டிட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. மணி அடிக்கும் வந்திடு, மாங்காய் எனக்கு தந்திரு. மணி அடிக்கும், நான் மணி அடிக்கிற நேரத்துல நீ வந்துரு, மாங்காயை கொண்டு வந்து எனக்கு நீ கொடுத்துரு. ஏன்னா நான் உனக்கு சாதம் கொடுக்குறேன், நீ என்ன பண்ண, எனக்கு மாங்காய் கொடுத்துரு அப்படின்னு இந்த பாட்டு நமக்கு முடிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு இந்த பாட்டு? ஒரு முறை பாடலாமா? மிஸ் பாடுறேன், கவனிங்க. கனத்த மூக்கு காக்கா கழுத்தை நீட்டு பார்க்க, இனத்தை கொஞ்சம் கூப்பிடு, இந்தா சோறு சாப்பிடு, மணி அடிக்கும் வந்திடு, மாங்காய் எனக்கு தந்திடு. புரியுதா? என்ன சொல்றாங்க? ஒரு காக்கா என்ன பண்ணுது? நம்ம நார்மலாவே காக்கா பார்த்திருப்போம்ல, நம்ம வீட்டுங்க நிறைய வரும், எல்லாமே காக்கா பார்த்திருப்போம்ல. எப்படி இருக்கும் காக்கா? கருப்பா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கா கா கான்னு கத்திக்கிட்டே இருக்கும்ல. காக்காவுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படின்னா, காக்கா வந்து சாதம் சாப்பிட்றப்போ அது மட்டும் சாப்பிடாது, தன் கூட்டத்தையே கூட்டிட்டு வந்து தான் சாப்பிடும். ஏன்னா அதுக்கு பகிர்ந்துன்றுதல் பண்பு வந்து நிறைய இருக்கு அதுக்கு. ஏன்னா தான் மட்டும் சாப்பிடாம தன்னை சேர்ந்தவங்களும் சாப்பிடணும், இங்கதான் சாப்பாடு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணும்? அது சாப்பிட்றப்போ கா 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 கான்னு கத்திக்கிட்டே சாப்பிடும். ஏன்னா அதனுடைய வாய்ஸ் கேட்டுட்டு எங்க இருக்கிற ரொம்ப தூர இருக்கிற காக்காஸ் எல்லாம் என்ன பண்ணும்? ஓடியாந்து அங்கேயே உட்காந்து சாப்பாடு, அங்கதான் சாப்பாடு இருக்கு, நம்ம அங்கதான் சாப்பிட போகணும், ஏன்னா நம்மள சேர்ந்தவங்க ஒருத்தவங்க நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்னு அந்த சவுண்டு கேட்டு என்ன பண்ணும்? ஓடியாந்து சாப்பாடு வந்து சாப்பிடும். ஓகேவா? இப்போ நம்ம இதை பாடலாமா? மிஸ் பாடுறேன், பின்னாடியே பாடுங்க. கனத்த மூக்கு காக்கா கழுத்தை நீட்டு பார்க்க, இனத்தை கொஞ்சம் கூப்பிடு, இந்தா சோறு சாப்பிடு, மணி அடிக்கும் வந்திடு, மாங்காய் எனக்கு தந்திடு. ஓகேவா? இன்னும் ஒரு முறை. கனத்த மூக்கு காக்கா கழுத்தை நீட்டு பார்க்க, இனத்தை கொஞ்சம் கூப்பிடு, இந்தா சோறு சாப்பிடு, மணி அடிக்கும் வந்திடு, மாங்காய் எனக்கு தந்திடு.
யாரா இருக்கா குட்டீஸ்? இது வரைக்கும் நம்ம 4 ரைம்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 4 ரைம்ஸும் நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் அடிக்கடி 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 பாடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ரைம்ஸை பாடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ரைம்ஸும் அவ்வளோ ஈஸியாக வந்துடும். அது இல்லாமல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, உச்சரிக்கிறோம் இல்லையா, அந்த உச்சரிக்கும் வார்த்தைகள் வந்து நீங்கள் சொல்ல 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 ரொம்ப வார்த்தைகள் சரியான வடிவத்துல, அதாவது சரியான ஒலி இருக்கு இல்லையா, அந்த சரியான ஒலியில உங்களால உச்சரிக்க தெரியறப்போ நீங்க மேல கிளாஸ் போறப்போ உங்களால நல்லா படிக்க முடியும். சரியான ஒரு ஒலிப்பு இதுல வந்து படிக்க முடியும் அப்படின்னு நமக்கு தான் இதை ரைம்ஸ் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட். ஆனால் பாடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் வந்து நமக்குள்ள ரொம்ப சகஜமா வந்துடுறதும். ஸோ அதனால நம்ம திருப்பி படிக்கிறப்போ ரொம்ப நம்ம நார்மலா படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ரைம்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடலாமா? வாங்க. காக்கையும் கமலாவும் சேர்ந்து பாடுவோம். கனத்த மூக்கு காக்கா கழுத்தை நீட்டு பார்க்க, இனத்தை கொஞ்சம் கூப்பிடு, இந்தா சோறு சாப்பிடு, மணி அடிக்கும் வந்திடு, மாங்காய் எனக்கு தந்திடு. ஓகேவா குட்டீஸ்?